ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான பற்றியும் சிவனடியார்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பாவங்கள் நீக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் பற்றி தான் பார்க்க போறோம். எந்த தொழில் தொடங்கினாலும் சந்திர சூடேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து வணங்கினா வெற்றி கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஓசூர் நகரோட மைய பகுதியில தேர்பேட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு காசி விஸ்வநாதர் கோவில். பண்டைய காலத்துல இந்த பகுதி சூடப்பாடின்னு அழைக்கப்பட்டுதான். அடர்ந்த வனப்பகுதியா இருந்த இந்த பகுதியில மரகத வைரம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய உடம்பு வடிவுல மாறின சிவபெருமான தேடி இங்க வந்தாராம் பார்வதி. ஓசூர் தேர்பேட்டை பகுதி அடைஞ்சதுமே தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. அதனால தன்னோட தோழி கங்காவை அழைச்சு அங்க ஒரு குளத்தையும் உருவாக்குனாங்க. அந்த குளம் தான் இன்றைய பச்சை குளம்னு வரலாறு சொல்லுது. இந்த பகுதியில தவம் புரிஞ்சிட்டு இருந்த முனிவர் ஒருத்தர் காசிய மாதிரியே இந்த பகுதியும் பாவங்களை போக்கக்கூடிய புண்ணிய தலமா அமையணும்னு ஈசனை வேண்டினதாகவும் சொல்லப்படுது. முனிவரோட வேண்டுதலை இயற்ற எம்பெருமான் பச்சை குளம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பத்ரகாசி அப்படின்னு அழைக்கப்படும்னோ, காசிய மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பச்சை குளத்துல நீராடி குளத்துக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய பத்ரகாசி விஸ்வநாதரை வழிபட்டா பாவங்கள் நீங்கும்னு சொன்னதாகவும் வரலாறு சொல்லுது. பச்சை குளம் கிட்டக்கையே விண்முகம் கொண்ட முருகப்பெருமானோட கோவிலும் அமைஞ்சிருக்கு. பாம்பு தலையோட கீழ்ப்பகுதியில எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகரும் பின்முகம் கொண்ட முருகரும் பக்தர்களுக்கு அருள் கொடுக்கறாங்க. உயிர் இழந்தவங்களோட அஸ்திய காசியில கரைக்கிறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லக்கூடிய நம்பிக்கை மாதிரியே ஓசூர்ல இருக்கக்கூடிய பச்சை குளம் கொண்டதுன்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள். எந்த தொழில் தொடங்கினாலும் சரி சந்திர சூடேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து வணங்கினா வெற்றி கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க. காசிக்கு நிகரா இருக்கிறதுனால இந்த புண்ணிய தலமும் ஏழைகளோட காசியாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த திங்கட்கிழமை சிவபெருமான பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.